ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இந்த வீடியோவில் என்ன பார்க்குறோம் அப்படின்னா, இறால் குழம்பு தான் பார்க்குறோம். என் ஸ்டைலில் எப்படி இந்த இறால் குழம்பு வைக்கிறேன் அப்படிங்கிறத பார்க்கலாம். இதுக்கு வந்து என்ன வெஜிடபிள்ஸ் வேணாலும் நம்ம ஆட் பண்ணிக்கலாம். இந்த முருங்கைக்காய் தான் பெஸ்ட்டு காம்பினேஷனாக இருக்கும். என்கிட்ட முருங்கைக்காய் இல்லை, அதனால் மாங்காய், உருளைக்கிழங்கு, சின்ன வெங்காயம், தக்காளி, பச்சை மிளகாய், கருவேப்பிலை இது எல்லாமே எடுத்திருக்கேன். நான் எப்போதுமே வந்து நான்வெஜ் எல்லாமே கொஞ்சம் மண் சட்டியில் தான் செய்வேன். அதனால் வந்து கருவேப்பிலை, பச்சை மிளகாய், சின்ன வெங்காயம் எல்லாத்தையுமே இது கூட ஃபஸ்ட்டு வந்து சேர்த்துட்டு நல்லா வதக்கி பச்சை ஸ்மெல் போகிற வரைக்கும் வதக்கினதுக்கு அப்புறம் தக்காளியும் அது கூட சேர்த்துக்க வேண்டியதான். இதுக்கு வந்து புளி கொஞ்சம் ஏற்கனவே ஊற வச்சுருந்தேன். இந்த புளி ஊற்றி வைக்கிற இந்த இறால் குழம்பு வந்து நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். அது கூடவே இறாலையும் சேர்த்துட்டோம் அப்படின்னா நல்ல ஒரு ஃப்ளேவர் கொடுக்கும். இறாலையும் நல்லா அந்த எண்ணெயிலேயே நல்லா வதக்கி விட்டுட்டு இதுக்கு தேவையான மசாலா எல்லாத்தையும் நம்ம இந்த ஸ்டேஜில் சேர்த்துக்கணும். மல்லித்தூள், மிளகாத்தூள், மஞ்சள் தூள், அதுக்கப்புறம் வீட்டில் அரைச்சி வச்ச கொஞ்சம் குழம்பு மிளகாத்தூள், காரத்துக்கு தகுந்த மாதிரி சேர்த்துக்கிட்டு இந்த ஸ்டேஜ்லேயே சால்ட்டையும் சேர்த்துக்கிட்டேன் அப்படின்னா நல்லா டேஸ்ட்டு கொடுக்கும். இது நல்லா எண்ணெயிலேயே நல்லா வதக்கி விட்டுட்டு இது கூட வந்து நம்ம கரைச்சி வச்சுருக்கிற புளி கரைசலை வந்து சேர்த்துக்க வேண்டியதான். இந்த புளி கரைசல் வந்து நல்லா டேஸ்ட்டு கொடுக்கும். இதுக்கு இந்த இறால் நல்லா ஃப்ரை ஆகி வந்திருக்குது. இப்போ புளி கரைசலை சேர்த்து நமக்கு எவ்வளோ தண்ணி தேவையோ அது வரைக்கும் நம்ம தண்ணி சேர்த்துட்டு காய்கறி எல்லாத்தையுமே சேர்த்துட்டு நல்லா வந்து வெந்ததுக்கப்புறம் நம்ம சர்வ் பண்ண வேண்டியதான். இது கூட எந்த காய்கறி போட்டாலுமே நல்லா டேஸ்ட்டு கொடுக்கும். நான் என்கிட்ட இன்றைக்கி உருளைக்கிழங்கும் மாங்காவும் மட்டும்தான் இருந்தது. இதுக்கு முருங்கைக்காய், கத்திரிக்காய் அந்த மாதிரியும் போடலாம். இந்த மாதிரி இறால் கிரேவி வந்து செய்கிறதோட இந்த மாதிரி புளி ஊற்றி வைக்கிறது வந்து நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். ஒரு வாட்டி ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு நல்லாயிருக்கா அப்படிங்கிறத வீடியோ கமெண்ட் பண்ணுங்கள்.